வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு மனம் என்பதை பற்றி சிந்திப்போம். இந்த உடலில் உயிர் சக்தி இயங்கிக் கொண்டிருக்கிறது, அதுவும் சுழன்று கொண்டிருக்கிறது. அந்த விண் சக்தியே நம் உடலில் உயிர் சக்தியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, சுழன்று கொண்டிருக்கிறது. சுழல்வதனால் அதிலிருந்து ஒரு அலை வருகிறது. அந்த அலைதான் உடலளவில் அதற்கு சீவகாந்தம் என்று பெயர். அதுவே புலன் வழியாக இயங்கும்போது மனம் என்று பெயர். அதனால்தான் உயிரின் படற்கை நிலையே மனம் என்றார் வேதாத்ரி மகரிஷி. அது 10 படிநிலைகளில் வேலை செய்கிறதாம் என்று சொல்கிறார். மனம் என்பதை உயிரையே காண முடியாது, பார்க்க முடியாது, உருவம் அற்றது. அதிலிருந்து வருகிற அலையை எப்படி பார்க்க முடியும்? உணரதான் முடியும் என்ற அடிப்படையில் அது எப்படி 10 படிநிலைகளில் வேலை செய்கிறது என்று ஆராய்ச்சி செய்து நமக்கு வழங்குகிறார் அருட்தந்தை அவர்கள். முதலில் உணர்ச்சி என்ற படியில் வேலை செய்கிறது, நிற்கிறது. உணர்ச்சி என்றால் பசி என்ற உணர்வு, வலி என்ற உணர்வு, தாகம் என்ற உணர்வு. இது மனதின் முதல் படி உணர்ச்சி. அதிலேயே நின்றுவிட்டால் ஏதாவது செய்யணும் இல்லையா? அந்த உணர்ச்சிக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுகிறது. அதாவது பசிக்கு உணவு தேவைப்படுகிறது, தாகத்திற்கு தண்ணீர் தேவைப்படுகிறது, அதன் பிறகு வலிக்கு நிவாரணி தேவைப்படுகிறது. தேவை என்ற அடிப்படையில் உணர்ச்சி என்ற படியில் இருந்த மனம் இப்போது தேவையின் அடிப்படையில் தேவை என்ற படியில் நிற்கிறது அப்படின்றார். அடுத்தது என்ன செய்யுது அப்படின்னா, முயற்சி செய்கிறது மனம். அந்த தேவையை அடைவதற்கு முயற்சி செய்கிறது. முயற்சி செய்து அதற்கான செயலில் ஈடுபடுகிறது அப்படின்றார். முதலில் உணர்ச்சி என்ற படியில் இருந்தது, அதன் பிறகு அது தேவை என்ற படியில் தாவுகிறது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா முயற்சி என்ற படியில் நிற்கிறது. முயற்சி என்ற படியில் மட்டும் நிற்காமல் செயலில் ஈடுபடுகிறது. இப்போ செயலில் ஈடுபட்டு அதன் மூலமாக ஒரு விளைவை சந்திக்கிறது. எந்த செயலை செய்தாலும் ஒரு விளைவு வரும் நிச்சயமாக. அது அனுபவமாகவோ மாறும். அனுபவமாகவும் மாறும், அனுபவமாகவும் மாறும். உடனடியாக அதற்கான பதிலை சொன்னால், நாம் இப்போது அனுபவித்தது எப்படி இருக்கிறது என்று கேட்டால் உடனடியாக பதிலை சொன்னால் அது அனுபவம். கொஞ்ச நேரம் கழித்து கேட்டு நாம் அதற்கு பதில் சொல்லுகிறோம் என்று சொன்னால் அனுபவம். இந்த 7 நிலைகளும் உணர்ச்சி வயப்பட்ட நிலை என்று விளக்கம் கொடுக்கிறார் வேதாத்ரி மகரிஷி. மீதி 3 நிலைகளை நாம் நாளைக்கு சிந்திப்போம். இப்படி மனம் 7 படிநிலைகளில் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று விளக்கம் கொடுக்கிறார். அது அன்னத்துக்கு சிந்திக்காது. அதனால் எவ்வளவு சீக்கிரம் செய்யணுமோ அந்த சீக்கிரமாக செஞ்சு அதில் இன்பமோ துன்பமோ அனுபவித்து கொண்டிருக்கும். மனதனுடைய இயக்கம் இப்படி இருக்கிறது என்று விளக்கம் கொடுக்குறாங்க. அதனால் நாம் தான் அதை உணர்ந்து அந்த மனதை எப்படி பக்குவப்படுத்த வேண்டும் என்று வேதாத்ரி மகரிஷி நமக்கு தவங்கள் மூலமாக மனதனுடைய அலைச்சொல் வேகத்தை குறைக்க வழி செய்திருக்கிறார்கள். அதை செய்ய வேண்டும் என்பதற்காக இன்றைய சிந்தனை. இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் நண்பர்கள் மணவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு, அருட்பேர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்ற குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வரணம் என்று விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல்நலம் குன்றியிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல்நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல்நலம், உயிர்வளம், மனவளம், நட்புநலம்,
ஆன்ம தூய்மை இறைவுணர்வு பெற குருவருளும் திருவருளும் சுக்கமாக இருந்து துணை புரிய வேண்டி வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன். மனம் என்பதை அந்த காலத்திலேயே உணர்ந்து கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருப்பாங்க. அது தீய செயல்களிலும் ஈடுபடும், தூய செயல்களிலும் ஈடுபடும். ஆசை களவு கோபம் கொண்டவன் பேசத் தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த 6 கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6. தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை 6. தெய்வத்தின் கட்டளை 6. 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.